வணக்கம் அன்பு நண்பர்களே. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எப்படி எந்த ஒரு டிவைஸ்ல இருந்து எந்த ஒரு டிவைஸுக்கும் எளிமையா காப்பி பேஸ்ட் பண்றது அப்படின்றத தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள நிறைய பேர் உங்களுடைய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அல்லது லிங்கை வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி கம்ப்யூட்டருக்கு ஷேர் பண்றதுக்கு மெயில் அல்லது வாட்ஸ்அப் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்ககிட்ட இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மெயில் மூலமா ஷேர் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர்ல மெயில் வந்துட்டு லாகின் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க வாட்ஸ்அப்பை உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஓப்பன் பண்றதுக்கு QR கோட் ஸ்கேன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பை கம்ப்யூட்டர்ல ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு என்னென்ன மெசேஜஸ்லாம் வந்திருக்கு, யார் யார்கிட்ட இருந்து வந்திருக்குது, இது எல்லாமே ஈஸியாவே பார்த்துட முடியும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அல்லது லிங்கை எந்த ஒரு டிவைஸ்ல இருந்தும் எந்த ஒரு டிவைஸ்க்கும் ஈஸியாவே உங்களால ஷேர் பண்ணிக்கிற முடியும். அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அல்லது லிங்கை நீங்க ஈஸியா ஷேர் பண்றதுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் போன்ல ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணியிருக்கேன். ப்ரௌசர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா cl1p.net அப்படின்னு டைப் பண்ணுங்க. cl1p.net அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே cl1p.net உடைய வெப்சைட் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த டீடைல்ஸ் எல்லாமே படிச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே ரைட் சைட்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா cl1p.net/ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்திருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு விருப்பமான டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க இந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அது அப்படியே லிங்கா வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். உதாரணத்துக்கு இப்ப நான் முரளி அப்படின்னு கொடுக்குறேன். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், இந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா cl1p.net/ முரளி அப்படின்னு டைப் பண்ணிட்டு கோ அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். நீங்க கோ அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் காட்டும். இந்த ஒயிட் கலர் டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள நீங்க எந்த டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட் அல்லது லிங்கை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த லிங்கை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்றேன். காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரியேட் கிளிப், டெஸ்ட்ராய் கிளிப் வென் வியூட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம கிரியேட் கிளிப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்ராய் கிளிப் வென் வியூட் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க்ல கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. டெஸ்ட்ராய் கிளிப் வென் வியூட், அதாவது நம்ம ஷேர் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு மற்றவங்க பார்த்து அடுத்த செகண்டே வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு டெலீட் ஆயிரணுமா, அப்படி இல்லாம 1 மினிட் கழிச்சு டெலீட் ஆகணுமா, அல்லது 10 மினிட் கழிச்சு டெலீட் ஆகணுமா, 1 ஹவர், 1 டே, 1 வீக், 1 மந்த், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் இப்போ 1 மினிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கிரியேட் கிளிப் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். நீங்க கிரியேட் கிளிப் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா QR கோட் ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த இடத்துல லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த லிங்க் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை, cl1p.net/ நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள என்ன டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துடும். நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல முரளி அப்படின்னு கொடுத்துருந்தோம், அதனால இந்த இடத்துல முரளி அப்படின்னு வந்துருச்சு. நம்ம கிரியேட் பண்ண இந்த லிங்கை வந்துட்டு எத்தனை பேருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கிற முடியும். இந்த லிங்கை வந்துட்டு நீங்க உங்களுடைய மொபைல் போன்ல வந்துட்டு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்துட்டு என்ன நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துருந்தோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து மொபைல் போன்ல காட்டும். இப்போ நான் மொபைல் போன்ல காட்ட முடியாது, அதனால நான் வேற ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணி அந்த ப்ரௌசர்ல உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர்ல எட்ஜ் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறேன். எட்ஜ் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு நான் மொபைல் வியூல அப்படியே சின்னதா வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல cl1p.net/ முரளி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்றேன். நம்ம குரோம் ப்ரௌசர்ல என்ன டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த எட்ஜ் ப்ரௌசர்ல ஆட்டோமேட்டிக்கா காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த காப்பி அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி நம்மளால இந்த டெக்ஸ்ட்டை ஈஸியாவே காப்பி பண்ணிக்கிற முடியும். டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள லிங்க் ஏதாவது யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல லிங்க் டிடெக்டட் அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சிடும். இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த டேக் மீ தேர் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லிங்க்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களை ரீடைரக்ட் ஆயிட்டு அங்க கொண்டு போயிடும். இப்போ நான் டேக் மீ தேர் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். அமேசான் வெப்சைட் வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிருச்சு. இந்த cl1p.net அப்படின்ற வெப்சைட்டை பயன்படுத்தி உங்களால எந்த ஒரு டிவைஸ்ல இருந்து எந்த ஒரு டிவைஸ்க்கு, உதாரணத்துக்கு மொபைல்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு, கம்ப்யூட்டர்ல இருந்து மொபைலுக்கு, இந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸ்ல இருந்து எந்த ஒரு டிவைஸுக்கும் டெக்ஸ்ட், லிங்க் அல்லது கோடிங் இது எல்லாத்தையுமே எளிமையாவே உங்களால ஷேர் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.